ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. அது என்னென்னா சீத்தாப்பழங்க. எங்கள் தோட்டத்தில் வந்திருக்கிற சீத்தாப்பழம். இது சாதாரண சீத்தாப்பழம் இல்லைங்க. இதுக்கு வந்து ராம் சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். என்னென்னா 2 தான் வந்திருக்குங்க. இது ரொம்ப லேட்டாக வந்தாலும் அவ்வளோ சக்திகள் இருக்குங்க. அதில் நம்ம உடம்புக்கு தேவைப்படுற சத்துக்கள் அத்தனைக்கும் இந்த சீத்தாப்பழம் 1 சாப்பிட்டா போதுங்க. மாதத்துக்கு 1 சாப்பிட்டா போதுங்க. ஏன் நான் மாதத்துக்கு 1ன்னு சொல்கிறேன்னா, இந்த நார்மலாக வர சீத்தாப்பழம்லாம் கூரையாக நீங்கள் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவீங்க. ஆனால் இந்த பழத்தை நீங்கள் பார்க்கறது ரொம்பவே அரிதாக இருக்கும். ஏன்னா ராம் சீத்தாப்பழம் எங்கே வச்சுருந்தாலும் 1 செடி 2 செடி இருக்கிறவங்களாம் எங்கேயும் விற்க மாட்டாங்க. அவங்களே வீட்டுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி தோட்டமாக இருக்கிறவங்க கூட சொந்தத்தில் ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த பழத்தை பாருங்கள், இதுதான் ராம் சீத்தாப்பழம். இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கணும். எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இலைகள், மரங்கள், இந்த பூ இதெல்லாம் இப்படி தாங்க இருக்கும். எங்கே பார்த்தாலும் இந்த பழத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் தருதுங்க இந்த சீத்தாப்பழம். 1 சாப்பிட்டா போதுங்க. நான் இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறேன், மறக்காமல் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். பொதுவாக இந்த சீத்தாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவைப்படுற குட் கொலஸ்ட்ரால் இருக்குங்க. நிறைய பேர் கொலஸ்ட்ரால் பிபின்வாங்க, ஆனால் அதெல்லாம் பேட் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் பிளட் ப்ரெஷர்லாம் வருவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த சீத்தாப்பழத்தில் குட் கொலஸ்ட்ரால் இருக்குங்க. உடம்புக்கு தேவைப்படுற கொலஸ்ட்ரால் வந்து குட் கொலஸ்ட்ரால் இதுலேருந்து இருக்குது. அதே மாதிரி நார் சத்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த உடம்புக்கு முட்டி வலி, கை கால் வலியெல்லாம் நடக்க முடியாமலாம் அவஸ்தப்படுவீங்க இல்லையா, அவங்களாம் தானிய வகைகள்லாம் சாப்பிடுங்க, முட்டி வலி, கை கால் வலியெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த நார் சத்து இந்த சீத்தாப்பழத்தில் அதிகமாகவே இருக்குங்க. நான் ஏன் வாரத்துக்கு இல்லை 2 வாரத்துக்கு 1 இல்லை மாதத்துக்கு 1 கூட சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன்னா, இது உடம்பை சேமித்து வச்சுக்கோங்க. உடம்புல இருக்கிற இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது அவ்வளவும் சேமித்து வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் உடம்புக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு வெயில் இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் வந்து திடீர்னு சூடு பிடிச்சிக்கும், உடம்பு சூடு இருக்குது, அப்படி மோர் குடிங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா, மாதத்துக்கு 1 சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த உடம்பு சூடு பிரச்சனை உங்களுக்கு சுத்தமாக இருக்காதுங்க. அவ்வளோ நல்ல விஷயங்கள் இதில் இருக்குங்க. நிறைய பேருக்கு ரத்தம் கெட்டுச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கங்கே பிம்பிள் வரும், அங்கங்கே பிளட் கிளாட்லாம் ஏற்படும்னு சொல்லுவாங்க, செஸ்ட் பெயின்லாம் வரணும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுனா நீங்கள் மாதத்துக்கு ஒரு சீத்தாப்பழம், இந்த ராம சீத்தாப்பழம் சாப்பிட்டீங்கனாலே போதுங்க. ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுல இதனுடைய யூஸ்ஃபுல் அவ்வளோ இருக்குங்க. முதல் வேலையே இது ரத்தத்தை சுத்தம் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு பித்தம்லாம் வரும்னு சொல்லுவாங்க. பித்தம்லாம் வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி பிரச்சனையும் சரி பண்ணணும்னா இந்த ராம் சீத்தாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அந்த பித்தம் பிரச்சனையும் சரியாகுங்க. அவசியம் நீங்கள் ராம் சீத்தாப்பழம் எங்கே கிடைச்சாலும் வாங்குங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு தலை சுத்தல், வாமிட்லாம் வர பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். எது சாப்பிட்டாலும் டைஜஷன் ஆகாது. கொஞ்ச நேரம் படுத்து இருந்தாலும் தலை கிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிடும். கண்ணில் ஒரு மாதிரி பிளர்ராக மங்கலாக தெரியும் இல்லையா. ஸோ அந்த பிரச்சனைலாம் சரி நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லைங்க. நேச்சராக நம்ம கிடைக்கக்கூடிய இந்த ராம் சீத்தாப்பழம் தேடி வாங்குங்க. நீங்கள் விவசாயிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை காய்கறி விற்கிறவங்ககிட்டலாம் கேட்டிங்கன்னா இந்த சீத்தாப்பழம் கிடைச்சா கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து ரேருங்க. அதனால் அவங்க வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் அங்கே நேராக தோட்டத்துக்கே போய்ட்டு வாங்கிடுவாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் சொல்லி வச்சிங்கன்னா டேரெக்டாக அவங்க வந்து உங்களுக்கு அவசியம் கண்டிப்பாக கொடுப்பாங்க ராம் சீத்தாப்பழம். பொதுவாக உங்களுக்கு வந்து தெரியுமா, ராம் சீத்தாப்பழம்னு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சுன்னு தெரியுங்களா? காட்டில் வந்து ராமன், சீதை, லக்ஷ்மணன் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ராமர் ஒரு வேலையாக காட்டில் ஒரு லக்ஷ்மணன் சீதாவை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க திரும்பி வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சு ராமர் வரத்துக்கு. ஸோ அதனால் சீதா வந்து ரொம்ப நேரம் வரலையேன்னு பார்த்துட்டே இருக்கும்போது லக்ஷ்மணன் சரி இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போயிருக்காரு. அவங்க 2 பேருமே வரலை. ரொம்ப நேரம் ஆச்சு, 2 பேருமே வரல. என்னடா 2 பேரும் வரலன்னு சீதா வெயிட் பண்ணி ராமர் வரலன்ற ஃபீலிங்கில் அழுந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த அழுந்துட்டு இருந்த அந்த கண்ணீர் துளிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே பூமியில் விழுந்துட்டே இருந்திருக்கு. ஸோ அவங்க திரும்பி ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க ராமர் வந்து லக்ஷ்மணன் திரும்பி வந்திருக்காங்க. வந்ததும் ராமர் வந்து சீதா தேவி அழுகுறதை பார்த்து அவரும் கண்ணு கலங்கி அந்த கண்ணீர் வந்து துளிகள் வந்து பூமியில் விழுந்திருக்கு. அது என்ன ஆச்சுன்னா, நாளடைவில் அங்கே ஒரு செடி முளைச்சிருக்கு. அது என்னன்னா, ராமர் கண்ணீர்லேருந்து வந்து விழுந்த தண்ணீரில் ராம் சீத்தாப்பழம் மரம் வந்திருக்கு. சீதாலேருந்து வந்தது நம்ம நார்மலாக சாப்பிட்ற சீதா பழமுடைய மரம் வந்திருக்கு. இப்படி தாங்க அதுக்கு ராமர் சீத்தாப்பழம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. பெரியவங்களாம் சும்மா பேர் வைக்கலைங்க, அதெல்லாம் ரியலாக நடந்த விஷயங்கள் இல்லைங்க. அதை வச்சுருக்காங்க. நமக்கு வேணால் அது என்னடா இது அப்படின்னு இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பூர்வீகமாக நம்ம முன்னோர்கள்லாம் அதெல்லாம் ஆண்டு அனுபவித்து அதை பேர் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து உண்மை விஷயங்கள் நடந்ததை வச்சு அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த சீத்தாப்பழத்தில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி இதில் குட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி நார் சத்து அதிகமாக இருக்குது. உடம்புக்கு தேவையான சூட்டை தணிக்கிறதுக்கான
தன்மைகள் இதில் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி எல்லாரும் வந்து ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீத்தாப்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வெயிட் போடுங்க. அதே மாதிரி பிளட்டை சுத்தம் பண்ணுறதுல நம்பர் ஒன்னுங்க இந்த சீத்தாப்பழம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா மனநிலை கொன்றைவாக இருப்பாங்க. எது சொன்னாலும் அவங்களால டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது. அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி மெமரி, நீங்கள் வெண்டைக்காய் மட்டும் சாப்பிட்ணும்னு சொன்னீங்க, இந்த மாதிரி சீத்தாப்பழம் மாதத்துக்கு ஒன்று சாப்பிட்டாலே போதுங்க, மெமரி லாஸ்லாம் இருக்காதுங்க. நல்ல மெமரி பவர் வருங்க இது. அதே மாதிரி பித்தம் சுத்தமாக எடுத்துருங்க. ஸோ தலை சுத்தல், வாந்தி, பித்தம் இதெல்லாமே எடுத்துருங்க இந்த சீத்தாப்பழம். மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா போதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த செடியுடைய விதைகள் ஏதாவது வேணும்னா என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே நியர்பை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.